உள்ள வாங்க. டோர் லாக் பண்ணிரு. என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? இல்லை, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2 வாரம் ஆச்சு. நமக்குள்ள இன்னும் எதுவுமே நடக்கலை. இன்னைக்காச்சும் ஏதாச்சும் நடக்குமான்னு தான். சரி உட்காருங்க, நான் போய் பாயசம் கொண்டு வரேன். பாயாசமா? என்ன திடீர்னு பாயாசம்லாம்? உங்களுக்கு பிடிக்குமேன்னு செஞ்சேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே, சரி நீ போய் கொண்டு வா. இன்னைக்கு நமக்கு இருக்கு. எஸ். கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணத்தை கட்டிக்கலாமா? அங்கே இருக்க, நான் கொண்டு வரேன். ஓகே ஓகே ஓகே, இந்த மாதிரி நேரத்தெல்லாம் அவசரப்படவே கூடாது தான். முந்திரி போட்ட பாயசமா இல்ல பாதாம் போட்ட பாயசமா எதுன்னே தெரியலையே. எதுவா இருந்தாலும் சரி, 2த்தையும் முடிச்சிட வேண்டியதான். கொடு 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 கொடு. வாசனை சூப்பரா இருக்கு. துர்கா, நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதுல புருஷன் பொண்டாட்டிய மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டுவான். இப்ப இந்த பாயசத்தை உனக்கு ஊட்டினும் ஆசையா இருக்கு. இல்ல இல்ல, நான் ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டேன். நீங்க குடிங்க. நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க குடிங்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். எனக்காக கொஞ்சோண்டு வாங்கிக்க வா. சரி இருங்க, நான் வேற கொண்டு வரேன். துர்கா, என் ஃபோன் பேக்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கூட ப்ளீஸ். சரிங்க. ஐயோ, வண்டியா? பாயசம் சூப்பரா இருக்கு. குடி குடி, நீ குடி. எனக்கு தெரியும் இதில் விஷத்தை கலந்துருக்கு. எனக்கு உன் மேலே கோவம் இல்லை, என் மேலே தான் கோவம். உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியலன்னு நினைக்கும் போது எங்கே நீ என்னை விட்டுட்டு போன அந்த வழியை என்னால் தாய்க்க முடியாது. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்னு தோணுச்சு. நான் ஏன்டி சாகணும்? உன்னை கல்யாணம் பண்ண விட நான் என்னடி பாவம் பண்ண? சாக வேண்டிய நீ என்கிட்ட ஏதோ குறை இருந்தா நீ என்கிட்ட சொல்லணும். அதை நம்ம 2 பேரும் பேசி தீர்க்கணும். அதான் குடும்பம், ரிலேஷன்ஷிப். அதை விட்டுட்டு நான் சரி இன்னொருத்தர் தேடி போறது இல்லை. அது பெரிய எச்ச எச்ச. உனக்கு என்னை பிடிக்கலன்னா என்கிட்ட டிவோர்ஸ் கேட்கணும். இல்ல
உனக்கு இன்னொருத்தன் தான் பிடிச்சிருக்குன்னா அவன் கூட ஓடி போகணும். அதை விட்டுட்டு என்னை கொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஐயோ, நான் உன் கூட எப்படிலாம் வாழணும் ஆசைப்பட்டது தெரியுமா? நமக்குன்னு 2 குழந்தைங்க, அவங்கள நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பற்றி கொஞ்சம் 70 வயசுல உன் மடியில சாகணும் ஆசைப்பட்டேன். என் கனவுல மண்ணு வாரி போட்டியடி. ஐயோ, டேய், நீங்க தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் 10ன்றதுக்குள்ள வெளியே வந்துரு, இல்ல குண்டே போட்டுருவேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 என்னண்ணே வேலையை விட்டு சீக்கிரம் வந்துட்டு போல? புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னா அதெல்லாம் சகஜம்டா. அதே நீ கேட்குறேன், போய் படிக்கிற வேலை போடுறா போடா. இந்த நேரத்தில் அதை சொல்லக்கூடாது தான், ஆனால் தம்பிக்கு மனசு கேட்கல. என்னடா சொல்கிறா? எனக்கு என்னமோ நீ இல்லாத நேரமாக பார்த்து உன் வீட்டுக்கார வந்துட்டு போகிறான்னு நினைக்கிறேண்ணா. எனக்கு என்னமோ அண்ணி. டேய், உனக்கு அவ்வளோத்தான் மரியாதை. என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. போட்டுற போகிறேன். ஏதோ நான் கண்ணால் பார்த்த உண்மையை கூட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நீ பார்த்தா என் சட்டை காலரே பிடிக்கிறல்ல. போ, உள்ளதான் இருப்பான், போய் விளக்கு பிடி போ. கண்டவ பேச்செல்லாம் கேட்டு என் பொண்டாட்டியை நானே சந்தேகப்பட்டு கொண்டேன்னு. ஐயோ, டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? நல்லா இந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டியடா. ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. நீ லவ் பண்றீங்க, என் பொண்ணு கிடைச்சாடா. நீ கல்யாணம் பண்ண அமர்றா. நாங்கள் 2 பேரும் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணிருக்கோம். நாங்கள் 2 பேரும் வேறு வேறு ஜாதின்றதுனால வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கலடா.
அதான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சுல, வெற்ற வேண்டியது தானடா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நானே விலகி இருப்பேனடா. ஏன்டா இப்படி எல்லாம்? நான் என்னடா பாவம் பண்ணேன்? அவளுக்கு உண்மையா நேர்மையா இருக்குன்னு நினைச்சது ஏன் தப்பாடா? ரெண்டு பேர் சேர்ந்து என் வாழ்க்கையை பாலாக்கிட்டீங்களடா. உன் பொண்டாட்டி இன்னொருத்த கூட விளசமா இருந்தா உன்னால தாங்கிக்க முடியுமா? நானும் சராசரி மனுஷன் தானடா, எனக்கும் வலிக்கும் தானே. ஓ, நீ மயங்கிதான் இருந்தியா? நீ செத்துட்டேன்ல நினைச்சேன். சரி போங்கடா. ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. சரி போய் தொலைங்க.